அர்த்தநாரீஸ்வரர் உருவான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? பிருங்க மகரிஷி சிவபெருமான் மேல பக்தினா பக்தி, அப்படி ஒரு பக்தி. அவரோட வழிபாடு எப்படி இருக்குமா தெரியுமா? காலையில சிவபெருமான வலம் வந்துகிட்டு தான் அவருடைய மற்ற செயல்களை செய்வாராம். அவர்கிட்ட இருந்த இன்னொரு குணம் என்ன தெரியுமா? சிவபெருமான வணங்குவாரு, வந்துருவாரு, பக்கத்துல இருக்கும் பார்வதியை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த பார்வதிக்கு பிருங்க மகரிஷி மேல கோபம் வந்துருச்சு. இத சிவபெருமான் கிட்ட போய் சொன்னாங்க. அவர் இதுக்கு நாளைக்கு ஒரு வழி பண்ணிருவோம் என்று மறுநாள் பிருங்க மகரிஷி வரும்போது அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. இங்க அர்த்தநாரீஸ்வரரா சிவனும் பார்வதியும் இருந்தாங்க. இப்ப சிவனை மட்டும் வணங்கிட்டு போக பிருங்க மகரிஷி வண்டா மாறி நடுவுல தொலை போட்டு சிவபெருமான வணங்கிட்டு போனாராம். பார்வதிக்கு அப்படி ஒரு கோபம் வந்து பார்வதி சொல்றாங்க, சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் உயிர் சக்தி. அந்த சக்தியை உனது உடம்பில இருந்து நான் எடுத்துடுறேன். நீ எப்படி நாளைக்கு சிவனை மட்டும் வலம் வருவேன்னு நான் பார்த்துடுறேன்னு ஒரு முடிவு பண்றாங்க பார்வதி தேவி. அடுத்த நாள் பிருங்க மகரிஷியின் வருகிறார். அவர் சக்தியை பார்வதி எடுக்கிறாங்க. அப்படியே உருண்டு கீழே விழற நிலைமைக்கு வந்துட்டார் பிருங்க மகரிஷி. உடனே சிவபெருமான் 3வது காலை கொடுத்து பிருங்க மகரிஷியை நிற்க சொன்னாராம். பிறகு சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த உலகம், நீ பிரிச்சு பார்க்கிறது தவறுன்னு அவருக்கு உணர்த்தினாராம் சிவன். இதுதான் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் தலவரலாறு.